இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 9ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம் காலை 7:51 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி, திருத்தியை திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், அதுலேயுமே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். காலை 7:51 அப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சாப்பிட்டு போங்க. மனசுக்கு நிம்மதி தரும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு தும்புகளுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகாம இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாள் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஆளுமை தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதுவும் மேஷ லக்னத்தில் ஒரு வேலை பிறந்திருக்கீங்கன்னா இன்றைய நாள் உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களால் எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு திறமை பிறக்கக்கூடிய நாள். ஏன்னா இந்த கேத்துவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரம் காலை 7:51 அப்புறம் அதுதான் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த கேத்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. ஸோ உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சைக்காலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, விவசாயிகளுக்கு அற்புதமான நாள். குடுக்கல் வாங்கல்ல தேவையில்லாத டவுட்ஸ், மற்றவங்க மேலே சந்தேகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அலசி ஆராய்ந்து பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்புர சுந்தரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன், காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. ரிஷப ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம். குழந்தை பிராப்தத்துக்கு உகந்த நாள். தெய்வ அனுகிரகத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் அம்பிகையுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் வேண்டின்னு இருக்கீங்களோ அந்த நல்ல காரியம், சுப காரியம், நல்ல வார்த்தைகள் உங்களுடைய காதுக்கு எட்டும். குடுக்கல் வாங்கல் ஆகட்டும், மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே நல்ல ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பாடல் கேட்கணும்னு தோணும். அதுவும் கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது இளையராஜாவுடைய பாடல்களை கேட்கக்கூடிய, அதாவது மனசு அந்த மாதிரி அலப்பாயும். அதே மாதிரி தார்மீகமான எண்ணங்கள்லாம் வரும். ஐயோ பாவம், 10 பேருக்கு உதவணும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த உதவிக்கரம் நீட்டக்கூடிய அற்புதமான நாள். மனசு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் ரொம்ப, அதாவது பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுர்ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சதுர்ஸ்தானத்தில் பொதுவாக கேது நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரகசியமாக இருக்க வேண்டும். கேது என்பது ரகசியமான ஒரு கிரகம். பாட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், பாட்டியை குறிக்க வேண்டிய ஒரு கிரகம்னா பாட்டியோடைய காரகத்துவம் எடுத்து பார்த்தோம்னா அது கேது அப்படிங்கக்கூடிய கிரகம். அதில் சந்திரன்னா மூத்த பெண்கள். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு மன அவதிகள், மன கஷ்டங்கள் இருக்கும். அந்த மன கஷ்டங்கள், மன அவதிகள் எல்லாமே தீரக்கூடிய, அகலக்கூடிய அற்புதமான நாள். கெமிக்கல் உற்பத்தியாளர்களுக்கு, ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களுக்கு, விவசாயிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். உட்காந்து பல விஷயங்கள், இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன செய்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னு உட்காந்து பிளான் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். மற்றவாளுக்கு நீங்கள் அறிவுரை கூறின்னு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நன்னா உங்களுக்கு செட் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கும். பேசிக்கலாக இன்றைய நாள் கொஞ்சம் கையிருப்பு பணம், தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்குரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேத்துவோடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் இந்த நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய வாக்கு ரொம்ப வன்மையாக இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச போகிறீங்க. அதனால் குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கும். பல பேருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உருவாகும். நிறைய பேருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமான சூக்ஷமங்கள்னு சொல்லுவோம். மற்றவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓ இப்படிலாம் இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் சூக்ஷமம் கரெக்டாக கண்டுபிடிச்சு அது உங்கள் வாயில் சொல்வீங்க.
அதனால் பொதுவாகவே உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். கையிருப்பு பணம் அதிகரிக்கும். ரகசியமான ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அலாயின்னு சொல்லுவோம், அலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் நல்ல ஆர்டர் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைய நாள் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன். மக நட்சத்திரத்தில் தான் இன்றைய நாளுடைய முழுக்க நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு. அதனால மக நட்சத்திரம்னா ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆலமரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆலமரத்துடைய விழுதுகள் எப்படி இருக்கிறதுமோ அந்த மாதிரி உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய கர்மா அதெல்லாம் வந்து இன்றைய நாள் எப்படியா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எண்ணத்தை தூண்டும். அந்த நல்ல எண்ணங்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பணம் இல்லையோ, யாருக்கு ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கோ, கரெக்டான டைமுக்கு அவங்களால முடிவு எடுக்க முடியலையோ, அவளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிவுரை கண்டிப்பாக கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல பேருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். பல பேர் லலிதாம்பிகா தேவியை மனசார வணங்குவீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, லலிதாம்பிகா தேவியை வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பேருக்கு இந்த மறைவு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். தேவையே இல்லாத கருத்து வேறுபாடுகள், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட, அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய விஷயங்கள் கையாடக்கூடிய சக்தி பிறக்கும் ஆண்களுக்கு. வியாபாரத்தில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ஒரு நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது அம்பிகை வழிபாடு, லலிதாம்பிகா தேவி வழிபாடின் மூலியமா ஏற்படும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாம எந்த விஷயத்தையும் உங்களால செய்ய முடியும். நிறைய பேர் வந்து ஒரு புது விஷயத்துக்காக இன்றைய நாள் வந்து ஆரம்பிக்க போறீங்க. அந்த புது விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும். விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது, மூலா நட்சத்திரம், மக நட்சத்திரம், அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம், இது மூணுமே இன்றைய நாள் வந்து வேலை செய்யப்படுது. ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம்னு சொல்லுவோம். அதில் ரொம்ப முக்கியமாக குருவுடைய பார்வை உங்கள் லக்னத்தில் விழுகிறதுனா உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும். சுபகாரியங்களுக்கான செலவுகள், நல்ல விஷயங்களுக்காக செலவுகள், ஆன்மீகத்துக்கான பயணங்கள் மிக அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை நிறைய பேருக்கு விரக்தி மனப்பான்மை நிறைய பேருக்கு கொடுத்துட்டுருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் ஃபேமிலி நீங்கள் இல்லைன்னா யார் காப்பாற்ற போகிறாங்க? அதனால் நீங்கள் தான் முன்னிருந்து பல விஷயங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க. ஓரளவுக்கு அந்த ஆளுமையை கொண்டு வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. கம்பீரமாக பல விஷயங்களை நின்று கரெக்டாக நிமித்தம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது உங்களால் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும். நிறைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், பொன் நாள் சொல்லலாம். வாடகைக்கு விட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகளுக்கு இன்றைய நாள் நன்னா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். ஏன்னா உங்கள் ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும்பொழுது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்றைய நாள் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அறிவுனா அறிவு, புத்தினா புத்தி, பயங்கரமான கூர்மை, விஸ்டம்னு சொல்லுவோம். ஞானம், அந்த அளவுக்கு ஞானத்தை படைத்திருக்கக்கூடிய நபர்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திப்பீர்கள். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்களுடைய மூத்த அண்ணன் தம்பிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யார் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்களோ அவர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொள்வது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைய நாள் வேற ஒரு மொழி பேசக்கூடிய அல்லது வேற ஒரு மதத்தினர் மூலியமா பெரிய ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காசு பணம் வருவாய் உண்டு. எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை. இடமாற்றங்கள் வந்துன்னா எடுத்துக்கலாம், டிரான்ஸ்ஃபர் வரும் அதுவும் எடுத்துக்கலாம். பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். முழுக்க சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள், பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாள். ஏன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திரன் இன்றைய நாள் வந்து மக நட்சத்திரத்து மேலே சஞ்சாரம் செய்கிறார். புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி இருந்தாலும் இது கரெக்டாக தப்பான்னு உட்காந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை எடுத்து பண்ணலாம். எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம அதை பற்றி நல்லா திங்க் பண்ணணும். இது தேருமா தேராதா அப்படின்னு திங்க் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறது தான் சக்ஸஸ் கொடுக்கும்.
எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றம் கொடுக்கும். அம்மா அல்லது மாமியார் இவங்களுடைய உடல்நிலைகளில் தான் பாதிப்பு இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு பக்க பலமாக உறுதுணையாக நிற்கக்கூடிய ஆட்கள் இந்த 2 பிம்பங்கள் மட்டுமே. 2 நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலைகளில் ஒரு புது வேலை கிடைக்கிறது, ஒரு கான்ட்ராக்டில் வேலை கிடைக்கிறது, டெம்பரவரியாக ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் புது பரிமாணத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. பெரிய சந்தோஷம் உண்டு பெண்களுக்கு. பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி பிறக்கிறது. 9ஆம் இடம்னா அது பேர் என்னன்னா காந்தர்வம் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வ அனுகிரகம் அப்படின்னு இன்னொரு வார்த்தையில சொல்லலாம். யாருடைய ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம் 9ஆம் இடம் சிறந்து விளங்குகிறதோ அவர்களுக்கு பொதுவாகவே கடவுள் எப்பவுமே உறுதுணையாக இருப்பார்கள்ங்கிறது தான் உண்மை. அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய பேருடைய உபதேசம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு நட்பு உருவாகும். ஐயோ பாவம்னு தோணும். நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் வேலைகளில் காட்ட வேண்டும்ங்கிறத என்னுடைய ரொம்ப முக்கியமான கோரிக்கை. ஏன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கும் பொழுது லக்கு ஃபுல் ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி இருக்கிற இடத்த மாற்றக்கூடிய பிராப்தமும் உண்டு. அது இன்றைய நாள் கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால உங்களுடைய இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அது என்ன தோணுதோ அதுதான் இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ராகு கேதுங்கிறது நிழல் கிரகங்கள். அந்த நிழல் கிரகங்களில் நிழல் தான் போய் கர்மா செய்வாகும். நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்கள் செய்வோம். அதில் கேது உடைய நட்சத்திரமாக இருக்கனால அப்பா பாட்டனார்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான புண்ணியங்களும் இன்றைய நாள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். அதனால் பொதுவாகவே நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, நிறைய பிரயாணங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கேதுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கும், விரக்தி மனப்பான்மையை குறிக்கும், சித்தர்களை குறிக்கும். அதனால் இன்றைய நாள் சித்தர்கள், ஞானிகள், மகான்களை தரிசனம் பண்ணுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்துட்டாலும் இந்த பொருள் போலி அப்படின்னு தெரியாது. நம்ம அதையும் நம்பி வாங்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சில பேர் வந்து நம்மக்கிட்ட பேசும் பொழுதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஓ இது வந்து ஏதோ தப்பாக சொல்கிறாரு, இவர் வந்து ஒரு போலியான மனிதர்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பார்த்து இன்றைய நாள் நீங்கள் கையாள வேண்டும். இல்லைன்னா இந்த நிறைய ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப முக்கியமாக யாரையும் நம்பி இன்றைய நாள் பணத்தை கொடுக்கப்படாது. எந்த அளவுக்கு உங்களால் சாமர்த்தியமாக நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக இருக்கிறது நல்லது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் இருப்பது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதலாம். ஏன்னா கலத்தர காரகன் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கிறது. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். வேறு மொழி பேசக்கூடிய வேறு மதத்தினராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், புரோக்கரேஜ் கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு மெயினாக கெமிக்கல் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை கலை பேஸ்டாக இருக்கலாம். அந்த ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். காலில் விழுந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது 1000 முறை நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்லாக்கியம். இந்த நாள் இதெல்லாம் பண்ண உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறையா அறிவு கூர்மை இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம், ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை இன்றைய நாள் நீங்கள் டைரெக்டாக பார்ப்பீங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகிறது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே திருப்தியான ஒரு மனப்பான்மை. எதையுமே யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த விஷயத்த உங்களை மேலே யாருனாலையும் நல்லா பண்ண முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னா 6ஆம் இடம்ங்கிறது தன்னிகரற்றன்னு சொல்லுவோம். அதாவது யூ ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் சம்திங். இது இப்படி தான் இருக்க வேண்டும்னு ஒரு கைடன்ஸ் இருக்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கிறது.
எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களால் சர்வசாதாரணமாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உருவாகிறது. வாழ்க்கை துணையுடன் இன்றைய நாள் நட்பு பாராட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா கேது ஆக்சுவலாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது உடம்புல அசிடிட்டின்னு சொல்லுவோம். வயிறு ஒரு மாதிரி புண்ணாகக்கூடிய வாய்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் புளியை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய பேர் புளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புளி காய்ச்சல்னு சொல்லுவோம். அதை எடுத்து நீங்கள் சமைச்சு வச்சுப்பீங்க ஃப்ரிட்ஜில். அதெல்லாம் இந்த நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாம் தேவையில்லாத கெட்ட கனவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம்னு சொன்னோன்னா தனுசு, 2வது மேஷம், 3வது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.